Hello friends, Dr Herbal is now Vimal பேசுறேன். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா அலோபேஷியா அராட்டா. சோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓகேங்களா என்னென்ன ஃபுட் எடுக்கலாம்னு நான் லாஸ்ட் வீடியோல ஒரு பார்ட் 1 போட்டிருந்தேன் நான். சோ இப்போ வந்து அவங்க என்னென்ன ஃபுட் எடுக்க கூடாது அப்படின்றது இந்த வீடியோல நான் போடுறேன். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருந்தனால சரி ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டேன். சோ பார்ட் 1 பார்ட் 2 னு சொல்லிட்டு சோ என்னென்ன ஃபுட் எடுக்க கூடாதுன்னு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு, இச்சிங் இருக்கு, தலையை சுரிஞ்ச ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, புண்ணு இருக்கு, நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகல, நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகல, ஈவன் நான் டாக்டர்ஸை கூட கன்சல்ட் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குன்றவங்க உங்க உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். யாருக்கும் ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு 1 மாசம் 2 மாசம் வந்து ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹோம் ரெமடிஸ், டிப்ஸ்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இன்கேஸ் அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோபேஷியா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் இப்போ என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒயிட் சுகர்ஸ் இருக்குல்ல, இந்த இனிப்பு தர எந்த விஷயமே அவங்க எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுக்கவே கூடாது. அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஓகேங்களா, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், இந்த சோடா மிக்ஸ்டு ட்ரிங்க்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அவங்க வந்து சோடாலாம் எடுக்கணுன்ற நல்லா தோணும் அந்த டைமில். ஸோ சோடா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுக்கக்கூடாது. சாக்லேட்ஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம்ஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து அலோபேஷியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஐஸ்கிரீம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கனு, ஓகேவா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பீஸா, பர்கர் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து எடுத்துடணும். பிரெட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா, பிரெட்டு, பன் ஐட்டம்ஸு, பீஸா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் ஓகேங்களா, குக்கீஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னு சொல்கிறோம்ல, ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு ஓகேங்களா, ஈவன் மேகிஸ், இதை மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலோபேஷியா வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபுட்டில் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசின்ஸ் எடுக்கிறோம், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ கூட இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அலோபேஷியா சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு, உங்கள் வீட்டிலேயே இருக்கவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் அலோபேஷியா இருக்குன்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.